தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். அப்போது வேதாளம், மன்னா, இந்த பேய்கள் நிறைந்த வனத்தில் நீ ஏன் இவ்வாறு அலைகிறாய் என்று கேட்டது. வேதாளம், நீங்கள் இத்தனை முயற்சிகளை செய்யும் காரணம் அற்புத சக்திகளை பெறுவதா? நான் கபாலி என்றவனின் கதையை சொல்லப் போகிறேன் என்று கூறியது. மாணிக்கபுரியில் பிரபல வியாபாரி பத்மநாபன் மகள் பிரத்யூஷாவை நண்பரின் மகனான ஆனந்தனுடன் மனம் முடிக்க முடிவெடுத்தார். ஆனால் திருமணத்திற்கு முன் பிரத்யூஷா விசித்திரமாக பேச முடியாமல் போனார். பல மருத்துவரை பார்த்தும் சிகிச்சை பயனில்லை. கடைசியில் தனஞ்சயன் என்ற மருத்துவர் பரிசோதித்து உங்கள் மகளின் குரல்வளை நரம்புகள் செயனற்றவை என்று கண்டுபிடித்தார். தனஞ்சயன் சொல்கிறார், அவளால் பேச முடியாததற்கு காரணம் இதுதான். இதை தசமூலம் என்ற மூலிகையால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அது வங்காளக்கடலில் உள்ள நாகத்தீவில் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அங்கு செல்வது மிகவும் கடினம் என்றார். இதை கேட்ட ஆனந்தன், நான் பிரத்யூஷாவிற்காக அந்த மூலிகையை எங்கிருந்தாலும் எடுத்து வருவேன். அதற்காக உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை என்று உறுதியுடன் கூறினான். தனஞ்சயன் சொல்கிறார், நீ அந்த மூலிகையை எடுத்து வந்தால் பிரத்யூஷாவிற்கும் பலரும் குணமடைவார்கள். நீ ஒருவராக செல்ல வேண்டாம், என் சீடன் சஞ்சய் உன்னுடன் வருவான் என்றார். ஆனந்தனின் நண்பன் சிவநாதனும் செல்ல முன்வந்தான். அப்போது கபாலியும், எனக்கு சாகசம் பிடிக்கும், நானும் வருகிறேன், நால்வரும் சேர்ந்து சென்று வெற்றியுடன் திரும்புவோம் என்றான். ஒரு நல்ல நாளில் நால்வரும் மாணிக்கபுரியை விட்டு பயணம் சென்றனர். பல நாட்கள் கால்நடையாக சென்ற பின் கிழக்கில் வங்கக்கடலை அடைந்தனர் மற்றும் கட்டுமரப் படகில் நாகத்தீவை நோக்கி பயணித்தனர். முதல் 5 நாட்களில் அபாயமில்லை. 6ஆம் நாளில் திடீரென ஒரு திமிங்கிலம் படகை உடைத்து நால்வரும் கடலில் மூழ்கினர். ஆனந்தன் கடலுக்குள் மூழ்கவிருந்தபோது நண்பன் சிவநாதன் படகின் ஒரு துண்டை அவனுக்கு தள்ளி உதவினான். ஆனந்தன் உதவிக்கு நன்றி தெரிவித்தான். ஆனால் சிவநாதனை காணவில்லை. மற்ற இருவரும் படகு துண்டுகளை பிடித்து விதந்தனர். நண்பன் காணாமல் இருப்பதைக் காணும் ஆனந்தன் வருந்தினான். மூவரும் கடல் மத்திய குன்றுகளுடன் ஒரு தீவில் ஒதுங்கினார்கள். அப்போது வானில் ஒரு பறக்கும் தட்டு வந்து கீழே இறங்கியது. அதில் வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார். மூவரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தனர். கிழவர், பயப்படாதீர்கள், நான் மனிதன்தான். நீண்டகால கனவு பறக்க இது உருவானது என்றார். ஆனந்தன், ஐயா, நாங்கள் தசமூல மூலிகையை தேடி நாகத்தீவிற்கு வந்தோம். அது எங்கு என்று கேட்டான். கிழவர், இதுதான் நாகத்தீவு. மலையில் வஞ்சநகர் என்ற ஊர் உள்ளது. பறக்கும் தட்டில் அதற்கு செல்ல வேண்டும். யாராவது தன் இளமையை எனக்கு தியாகம் செய்தால் இதை பயன்படுத்தலாம் என்றார். சஞ்சய் உடனே தியாகம் செய்ய முன்வந்தான். ஆனந்தன் தடுத்தும் சஞ்சய் கேட்கவில்லை. கிழவர் சொல்லிய மந்திரத்தை சஞ்சய் உச்சரித்து சில நேரத்தில் கிழவனாக மாறினான். பிறகு குமரனான கிழவர் ஆனந்தனிடம் பறக்கும் தட்டை கொடுத்தார். ஆனந்தன் மற்றும் கபாலி பறக்கும் தட்டில் ஏறி வஞ்சநகரைச் சேர்ந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவங்களை திடுக்கிடச் செய்தது. இளைஞர்களும் இளம் பெண்களும் மிருகத்தலைகளுடன் மனித உடல்களாக இருந்தனர். கிழவர்களும் கிழவிகளும் மட்டும் முழு மனித வடிவத்தில் இருந்தனர். யாரிடம் என்ன கேட்பது, தசமூலத்தை எப்படி தேடுவது என்று புரியாமல் அவர்கள் கடைசியில் ஒரு கிழவியின் குடிசையை அடைந்தனர். அவர்கள் கிழவியிடம் தசமூலத்தை பற்றி கேட்டனர். கிழவி, அது இளவரசியின் நந்தவனத்தில் இருக்கிறது. ஆனால் இளவரசியே ஒரு மந்திரவாதியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பதால் உங்களால் பெற முடியாது என்றாள். கபாலி, யார் அந்த மந்திரவாதி? ஏன் இளைஞர்கள் விசித்திர தோற்றத்துடன் உள்ளனர் என்று கேட்டான். கிழவி, மந்திரவாதி மகாதம்பன் இளவரசி நந்தினியை அடைய விரும்பினான். இளவரசி அவனை விரும்பவில்லை. அதனால் கோபத்தில் ஊரில் உள்ள இளைஞர்களை மிருகத்தலைகளுடன் தோற்றமளிக்கச் செய்தான். வயதானவர்களை விட விட்டான். இளவரசியை திருமணம் செய்யும் வரை சாபத்தை நீக்க மாட்டான் என்று கூறினாள். அந்த நேரத்தில் மந்திரவாதி அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தான். கபாலி மந்திரவாதி மகாதம்பனை எதிர்நிறுத்தி சாபத்தை திரும்ப பெறும் துணிச்சலுடன் கூறினான். அதற்கு மந்திரவாதி கோபமாக மந்திரக்கோலை உயர்த்தினான். கபாலி அதில் திடீரென குதித்து அதை பிடித்து மோதினான். மந்திரக்கோல் கைமாறியதும் மந்திரவாதி சக்தி இழந்து ஆனந்தன் மற்றும் கபாலி அவரை பிடித்து கட்டி போட்டனர். இளவரசி வந்து மந்திரவாதியை சிறையிட கட்டளை தந்தாள். பின்னர் ஆனந்தன் கபாலி ராஜமரியாதையுடன் அரண்மனையில் அழைக்கப்பட்டு பரிசளித்தனர். இளவரசி தசமூல மூலிகைகளை தேவையான அளவு கொடுத்தாள். செல்லும் முன் கபாலி மந்திரக்கோலை பயன்படுத்தி மக்களுக்கு சில மந்திரங்கள் செய்து சுய உருவம் கொடுத்தான். வஞ்சி நகரை விட்டு செல்லும் போது ஆனந்தன், கபாலி, மந்திரக்கோல் வேண்டாம், எரிந்துவிடு என்றான்.
ஆனால் கபாலி அதை வைத்துக் கொண்டான். பின்னர் அவர்கள் கிழவரையும் சஞ்சயையும் விட்ட இடத்திற்கு சென்றனர். அங்கு சிவநாதன் உயிருடன், சஞ்சய் பழையபடி வாலிபராக, கிழவர் பழையபடி கிழவராக இருந்ததை பார்த்து வியப்புற்றனர். சிவநாதன் ஆனந்தனை கட்டித் தழுவி, கடல் அலைகள் அவரை வேறு திசையில் தள்ளியதால் பிரிந்ததாக விளக்கினான். கிழவரிடம் பறக்கும் தட்டை ஒப்படைத்து நால்வரும் மாணிக்கபுரிக்கு திரும்பினர். தசமூல மூலிகையால் பிரத்யூஷா குணமடைந்தார். ஆனந்தன் சிறந்த நாளில் அவளை திருமணம் செய்தான். கபாலி மந்திரக்கோலை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயன்றார். ஆனால் அது செயல்படாமல் அவனை அடித்து துவைக்க கபாலி அந்த ஊரை விட்டு வெளியேறினான். இந்த இடத்தில் தன் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, கபாலியின் கதியை பார்த்தாயா? கபாலியின் மந்திரக்கோல் வேலை செய்யாதது மட்டுமன்றி அவனையே நைய புடைத்தது. இவ்வாறு நடக்க காரணம் என்ன? வாள் பிடித்தவனுக்கு வாளினால்தான் சாவு என்பது போல், மந்திர சக்திகளினால் என்றாவது ஒரு நாள் அவற்றை கையாள்பவனுக்கே தீங்கு நேரும் என்பது உண்மையா? என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது. அதற்கு விக்ரமன், நீ சொல்வது சரியல்ல. ஆனந்தனுக்கு உதவியாக சிவநாதன், சஞ்சய், கபாலி முன்னதாக சென்றனர். சிவநாதன் நண்பனை கடலில் மூழ்குவதிலிருந்து காப்பாற்றினான். சஞ்சய் தன் இளமையை தியாகம் செய்தான். கபாலி மந்திரக்கோலை சுயநலத்திற்காக பயன்படுத்த நிலைத்ததால் அவன் பாதிக்கப்பட்டான். விக்ரமனது சரியான பதிலினால் அவனுடைய மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த உடலில் இருந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.